ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மட்டன் மாதிரியே அழகாக பலாக்காயை வச்சு ஒரு சுக்கா வறுவல் தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி அந்த நான்வெஜ் இல்லைங்கிற ஃபீலையே எடுத்துரும். அந்தளவுக்கு சாஃப்டாக ஜூஸியாக நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பலாக்காய் சின்ன மீடியம் சைஸ் தான் வாங்கிட்டு வந்தேன், ஆனால் நல்லா இருந்துச்சு. காய் அழகாக வெட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணி நம்ம இந்த பலாக்காயை பண்ணோன்றதை பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஜூஸியாக இருக்கும். சப்பாத்தி தோசை கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக மட்டன் மாதிரி லேயர் லேயராக வேறு வரும். அதில் நல்லா கலர்ஃபுல்லாக ஜூஸியாக சூப்பராக இருக்கும். வாங்க, இப்போது இந்த கடாயில் நான் அந்த பலாக்காயை நல்லா போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி விட்டு பாயில் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். என்னென்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் தாளிப்புக்கு தனியாக பிரிஞ்சி இலெல்லாம் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு அடுத்தது நம்ம வறுக்கிறதுக்கு பொடிக்கு வேறு ரெடி பண்ணணும். அது இப்போ இது பாயில் ஆகிடுச்சு. பாயில் ஆனோடனே அதை நான் எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போ பொடி வறுக்கிறதுக்கு ஒரு காஷ்மீரி வத்தல், 2 மிளகாய் வத்தல், சாதா வத்தலும், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் ஒரு பிஞ்சு சீரகம், இவ்வளோ தான் போட்டிருக்கேன். இதில் ஒரு துண்டு பட்டை, ஏலக்காய், லவங்கம், ஒரு கல்பாசி இதெல்லாம் போட்டிருக்கேன். இதை அப்படியே நல்லா வறுத்து தனியாக வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது எண்ணெயை கடாயில் ஊற்றிட்டு, நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இறக்கும்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா அந்த மசாலா ஐட்டத்தை போட்டு ஃப்ரை ஆனோடனே ஒரு பச்சை மிளகாவும் சோம்பும் கொஞ்சம் நச்சு போட்டோம்னா வாசனையாக இருக்கும் எண்ணெயில் எப்போவுமே. அதனால் அதை நச்சு போட்டிருக்கேன். அப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஒரு கருவேப்பிலையை போட்டு நல்லா கிண்டி விடலாம். அது நல்லா வதங்கணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே ஆட் பண்ண போகிறோம். நல்லா வதங்கிட்டோடனே இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கலைன்னா அந்த இதுவே வராது, அந்த ஸ்ட்ரெச்சரே வராது நம்மளுக்கு. சூப்பராக வரும், அப்போ தான் வரும். அதனால் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி, ஏன்னா அந்த புளிப்புத்தன்மை லைட்டாக வேணும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காரம் புளிப்பு எல்லாம் சூப்பராக இருக்கும். அதனால் 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இந்த பலாக்காயில் நல்லா சீரக சம்பா அரிசி வச்சு பிரியாணி பண்ணோம்னா மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதே மாதிரி பலாக்காயை வச்சு 65 பண்ணலாம். நான் இன்றைக்கி சுக்கா பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சண்டே நான்வெஜ் எதுவும் எடுக்கலன்றதால இதையே பண்ணிடலான்னு பண்ணிட்டேன். இதில் தக்காளி போடலாம். தக்காளியை போட்டு நல்லா வதங்கி அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் மிளகாப்பொடி, ஏன்னா மிளகாய் வத்தல் நம்ம பொடி பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப எதுவும் காரம், அதில் தான் காரம் ஏறும். இதில் லைட்டாக தான் போட போகிறேன். குழம்பு மிளகாய் பொடி தான் போட்டிருக்கேன். இதை நல்லா கிண்டி விடுங்க. கிண்டிட்டு இதுக்கேற்ற தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த பலாக்காய் வேக வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த காயும் போட்டு இது கூட ஒரு சேர கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி காய் வெந்துருச்சு, அந்த மசாலா வேகிற டைம் தான். இல்லை நீங்கள் இன்னொரு விதம் கூட பண்ணிக்கலாம். இந்த மசாலா ரெடி பண்ணுறோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி, அது தண்ணி ஊற்றி அது நல்லா சுண்டுனதுக்கப்புறம் கூட காய் போட்டு வதக்கிக்கலாம். ஆனால் இப்படி போட்டு பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு சேர கிண்டி கலர் மாறி வரணும், நல்லா வரும். அந்த அளவுக்கு கிண்டணும், அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. லைட் ப்ரௌன் வந்தால் பரவாயில்ல, டார்க் ஆகிடக்கூடாது. கோல்டன் கலரில் நல்லா எடுத்து வறுத்து செய்யணும். ஆனால் இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. தயிரோடு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். திருப்பி விடுங்க. திருப்பி விட்டால் மட்டும்தான் அப்பப்போ ஃப்ரை ஆகும். இதுக்கு தான் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். இதுக்கு சைடில் பொடி போட்டதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்திங்களா, அதை இப்போ அப்படியே போடுங்க. அந்த பொடி கொஞ்சம் நிறுத்திட்டேன் நான், ஏன்னா எனக்கு இது போதுமானதாக இருந்தது, அதனால் கொஞ்சம் நிறுத்திட்டேன். இப்போ அந்த பொடி போட்ட உடனே பாருங்களேன் சரியாக வந்துடுச்சு.
உண்மையாக நான்வெஜ் ரியலிஸ்டிக்காக இருக்கும் இதில். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி திரும்ப பெரட்டி விடுங்க. நான் வீடியோவில் இன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறோன்னா என்னன்னு தெரியல, இருந்தாலும் எனக்கு ஓகேவாக தான் தெரியுது. இப்போ பாருங்கள், பெரட்டி விடுங்க. சூப்பரான ஒரு பலாக்காய் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. பலாக்காய் சுக்கா வறுவல்ன்றது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எங்கன்னா பலாக்காய் சின்னதாக கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு இந்த காரம் போதுமானதாக இருந்தது. உங்களுக்கு அப்படி வேணும்னா அந்த கொஞ்சம் பேலன்ஸ் பொடியை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்டான ஃபுட்டு தான் இது. இது கூட தோசை, சப்பாத்தி இது ரெண்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பேலன்ஸாக கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு நல்லா கிண்டி இறக்கிட்டு பிளேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.